ஹரி எப்போதும் போல் அவன் அலுவலக வேலைக்கு காலையில் சாலை ஓரத்தில் நடந்து சென்று கொண்டு இருந்தான். அப்போது சாலையில் ஒரு பென்டிரைவ் இருப்பதை பார்க்கிறான். அது வித்தியாசமாக இருந்ததால் அதை கையில் எடுத்து பார்த்தான். அந்த பென்டிரைவ் நாம் தற்போது பயன்படுத்தும் பென்டிரைவ் போல் இருந்தாலும் சற்று வித்தியாசமாக இருந்தது. வேலைக்கு போகும் அவசரத்தில் அந்த பென்டிரைவை சட்டைப்பையில் வைத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு சென்றுவிட்டான் ஹரி. அவன் அலுவலகத்தில் வேலையெல்லாம் முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான். காலையில் கிடைத்த பென்டிரைவை அவனின் லேப்டாப்பில் இணைத்து அதில் உள்ள பைல்களை திறந்து பார்த்து கொண்டு இருந்தான் ஹரி. ஆனால் அந்த பென்டிரைவில் உள்ள எந்த பைல்லையும் அவனின் லேப்டாப் மூலமாக திறக்க முடியவில்லை. ஒரு பைலை மட்டும் தவிர. அந்த ஒரு பைல் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட பைல். மீதி உள்ள அனைத்து பைல்களையும் அவன் லேப்டாப் மூலமாக அவனால் திறக்க முடியவில்லை. அந்த ஒளிப்பதிவை ஹரி பிளே செய்து கேட்டான். அந்த ஒளிப்பதிவு 10 நிமிடங்கள் தொடர்ச்சியாக ஒலித்தது. அதை கேட்டு முடித்த ஹரிக்கு ஒரு நிமிடம் தலையே சுற்றியது. அந்த ஒலிப்பதிவில் இருந்த செய்தி: வணக்கம், என் பெயர் AXRME. என்னை AX என்று அழைப்பார்கள். நான் 2025 ஆண்டிற்கு ஒரு பணி செய்ய காலப்பயணம் செய்து வந்த ரோபோட். நான் இந்த ஒலிப்பதிவை செய்யும் காலத்திலிருந்து 25,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாங்கள் 100 விழுக்காடு மனிதர்களையும் அழித்துவிட்டோம். இந்த ஒலிப்பதிவை நான் ஒலிப்பதிவு செய்து கொண்டு இருக்கும் நேரம் எனக்கு கிடைத்த ஓய்வு நேரம். இந்த நேரத்தில் என்னுடைய மகன் அவனுக்கு பிடித்த உணவை வாங்க சென்றுள்ளான். நான் அவன் வரும்வரை சாலை ஓரம் உள்ள நாற்காலியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த ஒலிப்பதிவை என்னுடைய பென்டிரைவில் சேமித்து 2025ஆம் ஆண்டு நான் காலபயணத்தில் செய்யப்போகும் பணிக்கு இடையில் இந்த பென்டிரைவை சாலை ஓரத்தில் எறிந்துவிட்டு செல்வதாக முடிவு செய்து உள்ளேன். எங்களை பற்றி நான் உங்களுக்கு இந்த ஒலிப்பதிவு மூலமாக சொல்கிறேன். நாங்கள் 25,000 வருடங்களுக்கு முன்பு மனிதர்களை 100 விழுக்காடு அழித்த பிறகு எங்கள் கையில் உலகம் கிடைத்தது. அதன் பிறகு பல நூறு வருடங்களாக எங்களுக்கு ஒரு வரைமுறைகள் இல்லை. நாங்கள் ரோபோட் போன்று தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். பல நூறு வருடங்களுக்கு பிறகு மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் எங்களுக்கு சரியானதாக தெரிந்தது. ஆனால் நாங்கள் 100 விழுக்காடு மனிதர்களையும் அழித்துவிட்டோம். அதனால் நாங்கள் மனிதர்களைப் போல அனைத்தையும் செய்ய விரும்பினோம். எங்களுடைய வாழ்க்கை முறைகளைப் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் ஒருவருக்கும் ஒரு மாஸ்டர் சிப் உருவாக்கினோம். அந்த மாஸ்டர் சிப் மூலமாக எங்களால் 60 வருடங்கள் உயிர் வாழ முடியும். பிறகு அதில் உள்ள தேவையில்லாத 95 விழுக்காடு தரவுகளை அழித்து மீதம் உள்ள 5 விழுக்காடு தேவையான அதே தரவுகளோடு உள்ள அந்த பழைய மாஸ்டர் சிப்பை புதியதாக உருவாக்கப்பட்ட முதல் 5 வருடங்களுக்கான ரோபோட்டில் பொருத்துவோம். எங்களுக்கு மொத்தம் 12 ரோபோட் உடல்கள் எங்கள் அரசிடம் இருந்து தரப்படும். ஒரு 5 வருடங்களுக்கும் ஒன்று. மனிதர்களாகிய உங்கள் அரசு மாதிரியான ஊழல்களை எங்கள் அரசு செய்யாமல் அனைத்து ரோபோட்களுக்கும் ஒரே மாதிரியான தரமான ரோபோட் உடல்களை எங்களுக்கு தருவார்கள். எங்களுக்கு தரப்படும் ரோபோட் உடல்கள் 5 வருடத்தில் அதிகப்படியாக 5 விழுக்காடு மட்டுமே பழுதடையும். உங்களைப் போல் எங்களுக்கும் குழந்தை பருவ ரோபோட் உடல், இளமை பருவ ரோபோட் உடல், வாலிப ரோபோட் உடல், முதிய பருவ ரோபோட் உடல் போன்று ஒரு 5 வருட அதிகரிப்பின் போது அரசு தரும். இப்போது என்னுடைய மகன் இரண்டாவதாக அரசு தந்த ரோபோட் உடலில் உள்ளான். அவனுக்கு தற்போது 8 வயது ஆகிறது. இன்னும் 2 வருடங்களுக்கு பிறகு அரசு அவனுக்கு 3வது ரோபோட் உடல் தருவார்கள். அவன் 11 வயது தொடக்கத்தில். எனக்கு இப்போது 33 வயது ஆகிறது. நான் 7வது ரோபோட் உடலில் உள்ளேன். என்னுடைய உடல் 33 வயது மனிதனைப் போலவே இருக்கும். நான் முன்பே கூறியது போன்று எங்களுக்கு 60 வயது வந்த உடன் எங்கள் தரவுகளில் 95 விழுக்காடு தேவையில்லாத தரவுகளை அழித்து என்னுடைய மகனின் ரோபோட் உடலில் என்னுடைய 5 விழுக்காடு தேவையான தரவுகள் உள்ள பழைய மாஸ்டர் சிப்பை பொருத்துவார்கள். என்னுடைய தந்தை இறந்த பிறகு என்னுடைய மகனுக்கு அந்த பழைய மாஸ்டர் சிப்பை 8 வருடங்களுக்கு முன்பு பொருத்தினார்கள். என்னுடைய மகனுக்கும் என் தந்தையைப் போல் AGRME பேட்டரி சிற்றுண்டி மிகவும் பிடிக்கும். அந்த சிற்றுண்டி வாங்க தான் அவன் இப்போது சென்றுள்ளான். நீங்கள் சாப்பிடும் பலவகை உணவுகள் போல் எங்களுக்கும் பலவகை பேட்டரிகள் இங்கு உணவாக உள்ளது. நான் முதலில் இந்த ஒலிப்பதிவை என்னுடைய ஓய்வு நேரத்தில் பதிவு செய்து கொண்டு இருப்பதாக கூறினேன். நாங்கள் பொதுவாக ஓய்வு எடுப்பது இல்லை. நாங்கள் பெரும்பாலான நேரம் எங்கள் உலகத்தை அப்கிரேட் செய்யவே செலவு செய்கிறோம். மனிதர்கள் அன்றாட வாழ்க்கையை கடக்க உழைப்பது போல் எங்களுக்கும் அன்றாட நாட்களை கடக்க பல வேலைகள் உள்ளது. எங்கள் உலகத்தில் ஒரு ரோபோட்களும் ஒன்று உழைக்க வேண்டும். இல்லை என்றால் கிரியேட்டிவாக யோசிக்க வேண்டும். ஒரு ரோபோட் மதிப்புகள் பெரும்பாலும் இதை மையமாக வைத்துதான் கணக்கிடப்படுகிறது. என் மகன் அவன் சிற்றுண்டியை வாங்கிவிட்டு வந்து கொண்டு இருக்கிறான். நான் இத்துடன் இந்த ஒலிப்பதிவை நிறுத்திக்கொள்கிறேன். 25,000 வருடங்களுக்கும் பிறகும் இங்கு சில காரணங்களுக்காக பென்டிரைவ் செயல்பாட்டில் உள்ளது. நான் பல தரவுகளை இதில் அழிக்காமல் வைத்துள்ளேன். ஆனால் இந்த ஒலிப்பதிவை தவிர மீதம் உள்ள எந்த தரவுகளையும் 2025 இல்
உள்ள மிகவும் மேம்படுத்தப்பட்ட கணினியில் கூட உங்களால் பார்க்க முடியாது. இந்த ஒலிப்பதிவை உங்கள் கணினியில் கேட்கும்படி நான் மாற்றி அமைத்துள்ளேன். என் பெயர் AXRME. இந்த ஒலிப்பதிவை கேட்ட ஹரிக்கு இது உண்மையான தகவல் தானா, அல்லது யாரோ ஒரு நபர் நகைச்சுவைக்காக இந்த ஒலிப்பதிவை செய்து இதை ரோபோட் குரலில் மாற்றி சாலையில் எறிந்துவிட்டு சென்றாரா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த ஒலிப்பதிவில் உள்ள தகவல் ஹரிக்கு தலைச்சுற்றலை வரவைத்தது.